நீங்க ஓஎம்ஆர், சிறுசேரி, கேளம்பாக்கம், தையூர் இந்த சரௌண்டிங்ல உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி லேண்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா இந்த ப்ராஜெக்டை தாண்டி தாங்க ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்டை தாண்டி தான் காசா கிராண்டுக்கே போற மாதிரி இருக்குது. அதனால சொல்றேன் உங்களால இந்த ப்ராஜெக்ட்ல உடனே வீடு கட்டி குடியிருக்க முடியும். இங்க பாருங்க, இந்த ப்ராஜெக்ட் இன்னும் லான்ச் பண்ணல, வேலை நடந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா. சோ இப்போ வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரேட்ல உங்களால இங்க இந்த இடத்த வாங்கிக்க முடியும். இது மட்டும் இல்லாம மார்க்கெட் தமிழ்னு சொல்லக்கூடிய நம்ம யூடியூப் சேனல்ல பேர் சொல்லி கால் பண்ணீங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிட்டத்தட்ட 80,000 வரையும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றாங்க. ஸோ அதனால மறக்காம நம்ம யூடியூப் சேனல் பேரை சொல்லி கால் பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடாதீங்க, வர 24 தான் இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்றாங்க. லான்ச் பண்ற அன்னைக்கேவும் நீங்க வந்து புக் பண்றீங்க அப்படின்னா வரக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ல பாதி அமௌண்ட் கம்பெனி பே பண்றாங்க. இவ்வளவு வெளியே வரக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பத்தி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிற போறோம். ஸோ அதனால நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்தாது பக்கத்தில் பெல் பட்டனையும் மறந்துக்கங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட்டை நம்மளை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காது ஸ்டார் எலைட் ஹோம்ஸுங்க. ஆக்சுவலி இவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது என்எல் அவென்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் கேளம்பாக்கம் மார்க்கெட் ரோடு இருக்கு இல்லையா, அங்கே தாங்க லொக்கேட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா காமன் போட்டிருக்காங்க. இது இல்லாமல் 30 அடி பிளாக் டாப் ரோடு, 20 அடி பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்குது, இபி லைனும் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டிடிசிபி ரேரா ரெண்டு அப்ரூவல் வாங்கிட்டாங்க. ஸோ சிம்பிளா பார்த்தோம்னா உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு என்னென்ன பேசிக் கம்யூனிட்டிஸ் தேவையோ அது எல்லாமே இங்கே பண்ணி வச்சிட்டாங்க. இதையுமே தாண்டி வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பக்கத்தில் மற்ற வீடுகள் இருக்கு இல்லையா. ஸோ இங்கேருந்து நீங்கள் எட்டி பார்த்தாலே தெரியும், சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வீடுகள் தான் இருக்கும். ஓகே, இன்கேஸ் நீங்கள் வீடு கட்டி குடியேறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுறது ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் கரெக்டா. அப்படி பார்க்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வெளியே போனாலேவும் உங்களால் வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகக்கூடிய மெயின் ரோட் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இல்லாத ஸ்கூல், காலேஜ் கிடையாது. கிரசன்ட்ல ஆரம்பிச்சு அப்படியே தாகூர், V8 இந்த பக்கம் செட்டிநாடு வரிசையா பார்த்தீங்க அப்படின்னா காலேஜா தான் இருக்கும். இது இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே போனாலேவும் எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரை தாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவே ஹாஸ்பிட்டல் தான். இது இல்லாமல் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலும் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களால் இங்கே உடனே வீடு கட்டியுமே குடியிருக்க முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை மொத்தமாக 1.5 ஏக்கரில் 37 பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. அதில் மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1900 ஸ்கொயர் ஃபீட் வரையுமே இங்கே பிளாட் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரேட்டுன்னு பார்க்கும்பொழுது பெர் ஸ்கொயர் ஃபீட் இங்கே 4499 கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நீங்கள் நம்ம சேனல் பேர் சொல்லி கால் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனலை பார்த்து நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணீங்க அப்படின்னா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க, கால் பண்ணி நான் மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனலை பார்த்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் கம்மிங் 24 தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த அன்னைக்கு நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை பார்த்து புக் பண்ணும்போது ஆல்ரெடி பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது 1000 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் வரையும் உங்களால் சேவ் பண்ண முடியும். இது இல்லாம 24 அன்னைக்கு நீங்க வந்து ஸ்பாட்ல புக் பண்றீங்க அப்படின்னா வரக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ல பாதி பேமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் பண்ணி தர்றாங்க. ஓகேங்க, இப்போ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பத்தியும் தெரியும், இந்த ப்ராஜெக்ட் ஸ்கொயர் ஃபீட் பத்தி தெரியும், எவ்வளவுல இருந்து எவ்வளவு இருக்குது இது எல்லாமே தெரியும் இல்லையா. இப்போ இந்த ப்ராஜெக்டோட கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகக்கூடிய இந்த மெயின் ரோட்டை உங்களால வெறும் 3 நிமிஷம் ரீச் பண்ணிக்க முடியும். இது இல்லாம ஓஎம்ஆர் ரோட்டை பாத்தீங்க அப்படின்னா 2 நிமிஷத்துலயும் கோவளம் பீச்சை 10 நிமிஷம் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ பஸ் ஸ்டாண்டை பொறுத்தவரை நீங்க மெயின் ரோடு போயிட்டீங்க அப்படின்னா ரைட் எடுத்தீங்கன்னா உங்களால பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிக்க முடியும். கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மேக்ஸிமம் ஒரு 5 to 7 நிமிஷத்துக்கு ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டோட வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சிப்காட்டுங்க. ஸோ சிப்காட் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல இருக்குது. அதாவது இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து மேக்ஸிமம் ஒரு 7 to 10 மினிட்ஸ்ல உங்களால சிறுச்சேரி சிப்காட்டை ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சக்கு நினைக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு வேலை வரக்கூடிய ப்ராஜெக்ட் அப்படின்றது. ஸோ இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காசா கிராண்ட் செலினியாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காசா கிராண்ட் செலினியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை தாண்டி தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியும் காசா கிராண்ட் செலினியாவுக்கு முன்னாடியேவும் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்களால் இந்த ப்ராஜெக்ட்டில் உடனே வீடு கட்டியுமே குடியிருக்க முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ வெளியே வரக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பற்றி இப்போ நான் சொன்னது இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த
இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சந்திக்கும் வரை நான் உங்கள் அமீர். டாடா பை பை, see you.